வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தாங்க உங்கள் தெற்கு தங்கச்சி பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நலமாக இருக்கேன். நீங்களும் ரொம்ப சந்தோஷமாகவும் நலமாகவும் இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா பனீர் மசாலா ஃப்ரை. ஸோ இந்த பனீர் மசாலா ஃப்ரை ஒரு சூப்பரான ஸ்டார்டருங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பனீர் பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. ஸோ அவ்வளோ ஹெல்த்தியான இந்த பனீரில் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க இந்த பனீர் வந்து அதிகமாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே வந்து இந்த பனீர் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்றது உண்டு. ஸோ யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா நம்ம இந்த பனீரில் வந்து பனீர் பட்டர் மசாலா, கடாய் பனீர் இந்த மாதிரியெல்லாம் நம்ம சாப்பிட்டது உண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான பனீர் மசாலா ஃப்ரை நீங்கள் பண்ணி சாப்பிட்ருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பனீர் மசாலா ஃப்ரை வந்து ஒரு சூப்பரான ஸ்டார்டருங்க. அது மட்டும் கிடையாது, இந்த பனீர் மசாலா ஃப்ரை வந்து நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட்க்கு நீங்கள் லஞ்ச் பேக் பண்ணும்போது இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இந்த அருமையான பனீர் மசாலா ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த பனீர் மசாலா ஃப்ரை எப்படி செய்யலான்னு தெரிஞ்சுக்கலாம். பனீர் மசாலா ஃப்ரைக்கு நமக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாங்க. நான் ஒரு 400 grams ஆஃப் பனீர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பனீர் வந்து நீங்கள் பெரிய பெரிய க்யூப்ஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பனீர் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு அதை வந்து சமைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் பெரிய க்யூப்ஸாக போடும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சர்வ் பண்ணும்போதும் அவங்களுக்கு வந்து பார்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காஷ்மீரி மிளகாய் தூள் 1.5 tablespoon எடுத்துக்கலாம். அப்புறமா வந்து ஒரு 1/4 teaspoon அளவுக்கு நார்மல் மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 teaspoon அளவுக்கு வந்து மிளகுத்தூள் எடுத்துக்கலாம். 1/2 teaspoon அளவுக்கு சீரகத்தூள் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 teaspoon அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். ஒரு 1 tablespoon அளவுக்கு கரம் மசாலா தூள் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கசூரி மேத்தி எடுத்துக்கலாங்க. கசூரி மேத்தி எல்லாருக்குமே தெரியும். ஸோ காய்ந்த வெந்தய இலைகள் அதை வந்து கொஞ்சம் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம அதில் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும், இல்லைன்னா ரொம்ப இலையாக இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா ஆம்ச்சூர் பவுடருங்கிறது ட்ரை மேங்கோ பவுடர், அது வந்து ஒரு 1/4 teaspoon அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ கசூரி மேத்தி வந்து ஒரு 1 tablespoon அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் ட்ரை ஆம்ச்சூர் பவுடர் வந்துட்டு ஒரு 1/4 teaspoon அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே சேர்த்துக்கிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து நான் வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள் ஆயில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கீ அப்படி இல்லாட்டினா பட்டர் சேர்த்துக்கலாம். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படி இல்லாட்டினா நீங்கள் நார்மல் ஆயிலில் நீங்கள் செய்யலாம். ஆனால் நல்லெண்ணெய் அண்ட் தேங்காய் எண்ணெய் இது ரெண்டுமே நீங்கள் இதுக்கு சேர்த்துக்க வேண்டாம், நல்லா இருக்காது. ஸோ மற்ற ஆயில் அப்படி இல்லாட்டினா கீ இல்லை பட்டர் இதில் நீங்கள் செஞ்சால் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேங்க. ஸோ அந்த பவுல் வந்து ஈரமே இல்லாமல் இருக்கணும். ஸோ அந்த பவுலை நீங்கள் நல்லா தண்ணி இல்லாமல் துடைச்சி எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரையான ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸ்பூன்லேயுமே வந்துட்டு எந்த விதத்துலேயும் ஈரம் இருக்கக்கூடாது. ஸோ அதை நீங்கள் நல்லா ட்ரையான அந்த பவுலில் ஃபஸ்ட்டு வந்து காஷ்மீரி மிளகாய் தூளும் அப்புறமா நார்மல் மிளகாய் தூளும் சேர்த்துக்க போகிறோம். காஷ்மீரி மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1.5 tablespoon எடுத்திருக்கேன். நார்மல் மிளகாய் தூள் வந்து ஒரு 1/4 teaspoon அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை நம்ம சேர்த்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 tablespoon அளவுக்கு நான் வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துக்க போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் நம்ம போடுறதுனால காரம் அதிகமாக இருக்காது, ஆனால் கலர் வந்து சூப்பராக கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 teaspoon அளவுக்கு நமக்கு வந்துட்டு கியூமின் பவுடர், அதாவது சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 teaspoon அளவுக்கு பெப்பர் பவுடர், அதாவது மிளகுத்தூள், அதையும் சேர்த்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 teaspoon அளவுக்கு நமக்கு வந்து மஞ்சள் தூள், அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கசூரி மேத்தி ஒரு 1 tablespoon அளவுக்கு நமக்கு வேணும். ஸோ கசூரி மேத்தி வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பவுடர் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி ஃபுல்லாக நீங்கள் அப்படி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் இலையாக இருக்கும். ஸோ அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் ஓரளவுக்கு அதை வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ட்ரை மேங்கோ பவுடர், அதாவது ஆம்ச்சூர் பவுடர். ஸோ அது வந்து ஒரு 1/4 teaspoon அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ட்ரை மேங்கோ பவுடர் நம்ம சேர்த்துக்கும்பொழுது அதில் வந்துட்டு ஒரு லைட்டான ஒரு புளிப்பு இருக்கும். ஸோ அது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம்.
ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ட்ரை ஸ்பைஸ் பவுடர் வச்சுட்டு தான் நம்ம வந்து நம்மளுடைய பனீரை வந்து நம்ம மசாலாவில் கோட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே போட்டுட்டு அதில் வந்து இஞ்சி பூண்டு போட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி அதை நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ட்ரையாக நம்ம வந்து ஒரு ஸ்பைஸ் பவுடர் ரெடி பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து மிக்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு வந்துட்டு பனீர் வந்து கரெக்டாக கோட் ஆகுறதோடு இல்லாமல் நமக்கு கரெக்டான டெக்ஸ்சர்லேயும் வந்து ஃப்ரை பண்ணி கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ட்ரை ஸ்பைஸ் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மிக்ஸ் வச்சுட்டு தான் நம்மளுடைய பனீரை வந்துட்டு நம்ம கோட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இங்கே நான் ஒரு கண்ணாடி பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ இதில் வந்து நம்ம பனீரை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே வந்துட்டு பனீரை வந்து நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சுருந்தேன். ஸோ அந்த பவுலில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனீரில் இருக்கக்கூடிய தேவையில்லாத தண்ணி எல்லாமே வெளியில் வந்துடுச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த பனீரில் இருக்கக்கூடிய தேவையில்லாத தண்ணி வெளியில் வந்துடுச்சு. ஸோ இந்த தண்ணியெல்லாம் நம்ம இல்லாமல் நம்ம அதை மாற்றணுன்றதுக்காக தான் இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கிறோம். ஸோ நம்ம எடுத்துருக்கிற பனீர் பார்த்திங்கன்னா 400 grams ஆஃப் பனீர் நம்ம எடுத்துருக்கோம். அதில் பெரிய பெரிய க்யூபாகவே நம்ம கட் பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த பனீரில் தான் வந்துட்டு நம்ம மற்ற மிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை ஆட் பண்ணி செய்யும் பொழுது நமக்கு வந்து கரெக்டான லெவலில் வந்து பனீரில் வந்து மசாலா வந்து நல்லா கோட்டாகி கிடைக்கும். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்பைஸ் மிக்ஸை வந்து இதில் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த பனீர் ரெடியாக இருக்குது. அந்த பனீரில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்பைஸ் மிக்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பாருங்கள், ஸ்பைஸ் மிக்ஸ் இதில் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி நம்ம அந்த பவுலை தூக்கி அழகாக குலுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் குலுக்கி எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை மசாலா பவுடர் எல்லாமே என்ன ஆகும்னா பனீரோடு நல்லா சேர்ந்து கோட் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் வந்து இதில் ஏற்கனவே பனீரில் இருக்குது. தேவையான அளவுக்கு நல்லாவே மாய்ஸ்சர் இருக்கிறனால ஸோ அந்த மசாலாஸ் எல்லாமே சூப்பராகவே வந்து நல்லா பனீரில் ஒட்டி பிடிச்சிக்கும். ஸோ நல்லாவே கோட் ஆகி கிடைக்கும். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் தேவைப்படுறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், குலுக்குனதுக்கப்புறமா எந்தெந்த இடத்துல வந்து மசாலா படலையோ அதில் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இந்த ஸ்பைஸ் மிக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நான் நல்லா இந்த மாதிரி குலுக்கி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து ஆக்சுவலி பனீருக்கு பண்ணுற அந்த மசாலாஸும் வந்துட்டு நீங்கள் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா மசாலாஸ் இதில் வந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அந்த மீதமாக இருக்கக்கூடிய ஸ்பைஸ் மிக்ஸில் வந்து போட்டு வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இதே பனீர் மசாலா ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நமக்கு மசாலாவும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த பனீரை வந்துட்டு அழகாக இந்த மசாலாவில் வந்துட்டு கோட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து பனீரில் சூப்பராக வந்து இந்த மசாலா கோட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அந்த டெக்ஸ்சர் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அந்த மசாலாஸ் எல்லாமே நல்லாவே ஒட்டி பிடிச்சிக்கும். நீங்கள் வந்து இதை பொரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு 15 minutes கழித்து பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஆக்சுவலி வந்துட்டு இந்த பனீரை வந்து அந்த ட்ரை மசாலா பவுடரோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த ஸ்பைஸ் மிக்ஸ் நல்லா ஆட் பண்ணி நல்லா கோட் ஆனதுக்கப்புறம் ஒரு 15 minutes அப்படியே ஊற வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம பனீர் மசாலா ஃப்ரை நமக்கு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து அந்த ஸ்பைஸ் மிக்ஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அது கோட் ஆனதுக்கப்புறமா இதை நீங்கள் அழகாக வந்துட்டு தண்ணி போகாத அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஜாரில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா கூட மறுநாள் மார்னிங் வந்து நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு லஞ்சுக்கு பேக் பண்ணலாம், இல்லை உங்கள் ஹஸ்பண்டுக்கு லஞ்சுக்கு பேக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பேக் பண்ணி கொடுக்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு டெக்ஸ்சரில் வந்துட்டு நமக்கு இந்த பனீர் மசாலா ஃப்ரைக்கு தேவையான இந்த பனீர் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ இனிமேல் என்ன, நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஸோ வாங்க அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வந்து பனீர் மசாலா ஃப்ரை வந்து நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா அடுப்பில் ஒரு தவா வச்சுருக்கேங்க. ஸோ
ஸோ தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் தேவையான அளவுக்கு நான் வந்து ஆயில் சேர்த்துக்க போகிறேன். நான் சொன்னால் போல் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்துட்டு மிக்ஸ்ட் வெஜிடபிள் ஆயில். உங்களுக்கு வேணும்னா கீ அல்ல பட்டரில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கீ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கீ பிடிக்கிறவங்க கீயில் பண்ணிக்கலாம், பட்டர் பிடிக்கிறவங்க பட்டரில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு நல்லெண்ணெய் அப்புறம் கோகோனட் ஆயிலை தவிர்த்துட்டு மற்ற எந்த ஆயில்னாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பனீரை நம்ம தவாவில் போட்டுக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துட்டு மசாலாலாம் வந்து நல்லா ஒட்டி பிடிச்சி நம்ம பனீர் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது கலர் தான் வந்துட்டு நல்ல ஒரு பிரைட் ரெட் கலர் நமக்கு கொடுத்துருக்கு. ஆனால் காரம் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்காதுங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து காரம் பிடிக்காது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்க வந்து காரம் அதிகமாக விருப்பப்பட மாட்டாங்கன்றதுனால இந்த மாதிரி காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல அழகான கலரில் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து காரமும் அதிகமாக இருக்காது பாருங்கள். ஸோ வந்து நமக்கு வந்து இதில் வந்து பெப்பர் பவுடர் நம்ம சேர்த்துருக்கோம். அது போக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் நமக்கு வந்து நார்மல் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கரம் மசாலா அதில் இருக்கக்கூடிய காரம் அந்த மாதிரி காரம் தான் இதில் இருக்குமே தவிர வேறு காரம் எதுவுமே இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து மேலே கொஞ்சம் லைட்டாக வந்து ஆயில் வந்துட்டு அந்த பனீர் மேலே ட்ரிசில் பண்ணுறேன். இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே வந்து ஊற்றிருக்கிற ஆயில் வந்து கம்மியாக தான் ஊற்றிருக்கோம். ஸோ அது வந்து நம்ம பெரட்டி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து எல்லா இடத்துலையும் ஆயில் படணுன்றதுக்காக நான் கொஞ்சம் லைட்டாக மேலே வந்து ஆயில் ட்ரிசில் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி விட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த பனீர் மசாலா ஃப்ரை நம்ம பண்ணும்பொழுது கொஞ்சம் அடுப்பை வந்து கம்மியான அளவு தீ வச்சு நீங்கள் வந்துட்டு ஸ்லோ ஃபயரில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் குக் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்து இந்த பனீர் எல்லாமே ஃப்ரை ஆகி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த பனீர் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் அப்பப்போ திருப்பி விட்டும் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த 4 சைட்ஸ் எல்லாமே வந்து எல்லா சைட்லேயும் வந்துட்டு நமக்கு பனீர் வந்து நல்லா வெந்து வரணும் இல்லையா? ஸோ எல்லா சைட்ஸும் நீங்கள் வந்து அழகாக இந்த மாதிரி பெரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பனீர் வந்து ஓவர் குக் ஆச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகும். ஆக்சுவலி வந்துட்டு ப்ரான் வந்து நம்ம வந்து ஓவர் குக் பண்ணோன்னா எப்படி ரப்பர் ஆகும், அதே மாதிரி தான் வந்துட்டு பனீரும். ஸோ அதனால் குக்கிங் டைம் வந்து இதுக்கு வந்து கம்மியாக தான் நம்ம கொடுக்கணும். ஸோ நீங்கள் வேகிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்பப்போ தேவைப்பட்டால் மேலே லைட்டாக ஆயில் வந்து ட்ரிசில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பனீர் வந்து சூப்பரான டெக்ஸ்சரில் வந்துட்டு நமக்கு ஃப்ரை ஆகிட்டுருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்துட்டு பனீர் ரெடி ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ நமக்கு எல்லா சைட்ஸும் இந்த மாதிரி அழகாக வேகிற அளவுக்கு நம்ம திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ வெளியில் வந்து நல்லா ஓரளவுக்கு க்ரன்ச்சியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் உங்களுக்கே அது நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கும்போது அது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் திருப்பவும் சொல்கிறேன், ஸ்லோ ஃபயரில் வச்சு குக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அதிகப்படியாக நீங்கள் வந்து அடுப்பில் வந்து ஃபயர் ஏற்றி நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பனீர் எல்லாமே கரிஞ்சு போயிடும். ஸோ ஸ்லோ ஃபயரில் வச்சு குக் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான டெக்ஸ்சரில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுடைய பனீர் மசாலா ஃப்ரை ரெடியாக இருக்குங்க. ரொம்ப சூப்பரான இந்த பனீர் மசாலா ஃப்ரை உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் இதை செஞ்சு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. உங்கள் கிட்ஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இதுக்கு ஒரு சூப்பரான மின்ட் அண்ட் கொரியாண்டர் சேர்த்த ஒரு அழகான ஒரு டிப் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அதில் நீங்கள் இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. ஸோ நம்ம பண்ணியிருக்கிற பனீர் மசாலா ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள்ங்க. நம்ம வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கே தெரியாதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டர்க்கியில், சிரியாவில், நியூசிலாண்டில் இந்த நியூஸ் எல்லாம் நம்ம கேட்கும்போது நம்ம மனசு ரொம்பவே கஷ்டப்படுது. நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது நம்மளால் முடிஞ்ச நன்மைகளை பிறருக்கு செய்யணும். நம்ம மனசறிஞ்சு கூட யாருக்கும் தீமை செய்யக்கூடாதுங்க. நமக்கு தீமை செய்யணும்னு நம்ம நினச்சாலே நம்மளே நமக்கு அந்த தீமையை வருவிச்சுக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா கடவுள் நமக்கு நன்மை செய்ய மட்டும்தான் கற்றுக் கொடுத்துருக்கிறாரே தவிர தீமை செய்ய சொல்லி நம்மளை கற்றுக் கொடுக்கவே இல்லை. ஸோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில்
கூடுமான மட்டும் உங்களுக்கு சுற்றி இருக்கிற கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக உதவி செய்யுங்க. அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள். இது எல்லாமே நம்ம வாழ்க்கையை ரொம்பவே அழகாக மாற்றுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பன்னீர் மசாலா ஃப்ரை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பன்னீர் மசாலா ஃப்ரை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தெற்கு தங்கச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னும் அருமையான ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கணும், சிரிச்சிட்டே இருக்கணும். டேக் கேர் ஆல். பை பாய்.